Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து கோவில் ஸ்டைல்ல வந்து சக்கரை பொங்கல் வந்து செஞ்சு காமிக்க போறேன். அதுவும் பிரஷர் குக்கர்ல ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல வந்து செஞ்சு காமிக்க போறேன். இந்த சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 3/4 கப் வந்து பச்சரிசி எடுத்துர்க்கேன். அடுத்து வந்து 1/4 கப் வந்து பைத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 1 கப் அளவுக்கு இருக்கு. 3/4 கப் வந்து அரிசி, அதுக்கு அப்புறம் 1/4 கப் வந்து பருப்பு இருக்கு. இத நல்லா வாஷ் பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இத வந்து குக்கர்ல சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி மெஷரிங் ஜார் அந்த மாதிரி எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸ்க்கு வந்து 4 மடங்கு வந்து தண்ணி சேர்க்கணும். அதுதான் வந்து மெஷர்மெண்ட். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து 4 கப் வந்து தண்ணி வந்து ஏற்கனவே சேர்த்துட்டேன். இப்போ வந்து 5 விசில் வர வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணோம். குக்கரில் வந்து 5 விசில் வர்றதுக்குள்ளே அடுத்து வந்து நம்ம வெல்லம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து 1 கப் வந்து தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு வந்து மேக்ஸிமம் 1/2 கிலோ வரைக்கும் சேர்க்கலாம். பட் நான் வந்து அவ்வளோ சேர்க்கல. நான் கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் பக்கத்தில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட் லெவல் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இது மாதிரி வெல்லம் வந்து கிடைக்கும். அச்சு வெல்லத்துலேயே வந்து நல்லா டார்க்காக கிடைக்கும். இது ஸ்வீட்னஸ் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எந்த வெல்லம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரபிளி வந்து பாகு வெல்லம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெல்லம் வந்து பாகு மாதிரி ரெடி பண்ணோம் அதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது. வெல்லம் வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சிட்டா போதும். நம்ம வந்து பொங்கலோட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர் வந்து 5 விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. குக்கர் வந்து நீங்கள் உடனே வந்து திறக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா தண்ணியும் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கோம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதுவும் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம குக்கர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோன்னா இது பார்த்தீங்கன்னா நல்லா குலைவாகிடும் இந்த அரிசியும் பருப்பும். இருந்தாலும் வந்து நீங்கள் இது மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பொங்கலுக்கு வந்து அரிசி இதை மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் வந்து அப்படியே இந்த பாத்திரத்திலே வடிகட்டிடுங்க. இப்போ அடுத்து வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த கோயில் ஸ்டைலில் இருக்க மாதிரி வந்து சக்கரை பொங்கல் டேஸ்ட் வந்து கிடைக்கும். அதுக்கு தான் நான் வந்து வெல்லத்துலேயும் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வந்து நான் சேர்த்தேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்படி மிக்ஸ் பண்ண நல்லா நம்ம பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த கோயிலில் வந்து இருக்கிற மாதிரி டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு வந்து அவங்க சேர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் தான். இங்கிலீஷில் வந்து எடிபிள் கேம்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற கற்பூரம் கிடையாது. சமையலுக்குன்னு தனியாக கற்பூரம் கிடைக்குது. அது பேர் பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க. நிறையாலாம் சேர்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இவ்வளோ பொங்கலுக்கே நான் இந்த மாதிரி 1 பிஞ்ச் தான் சேர்க்குறேன். இவ்வளோ தான் சேர்க்கணும். இது சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட வந்து அடுத்து வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் வந்து நான் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப் வந்து வந்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நெய் இல்லை, அதனால நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஏற்கனவே நல்லா ரோஸ்ட் பண்ண முந்திரி தான் சேர்க்குறேன். அதனால் ரொம்ப நேரம் போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்து வந்து திராட்சை சேர்த்துக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் ஏதோ மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த திராட்சையோட சைஸ் வந்து நல்லா டபுள் ஆனதுக்கப்புறம் இதில் பொங்கலில் வந்து சேர்த்துருங்க. இப்போ நம்ம பொங்கலில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பொங்கலில் சேர்த்துட்டு கடைசியாக வந்து நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் ஸ்டைல் சக்கரை பொங்கல் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ். சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye from Bhuvana.